இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் குறுவைக்கு ஏற்ற மாற்று பயிர் திட்டம் குறித்து மதுரை மாவட்டம் வேளாண் அறிவியல் நிலையத்தின் திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் இ. சுப்பிரமணியன் அவர்கள் தரும் தகவல்கள். குறுவைக்கேற்ற மாற்று பயிர் திட்டம் என்பதை பற்றி இப்பொழுது நாம் பார்க்கலாம். மாற்று பயிர் என்றவுடன் நெல்லுக்கான மாற்று பயிர் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. இயற்கை தந்த வரமான இந்த தாவரம் நெற்பயிர் பல்வேறு சூழ்நிலையில் பயிர் செய்யப்பட்டு வந்தாலும் நெல் தாவரத்துக்கு மாற்று பயிர் கிடையாது. நெல் போகத்தான் மற்ற பயிர். பெரியாறு வைகை பாசன பகுதிகளில் மழை சீராக இருக்கும் பொழுது ஜூன் முதல் ஜனவரி பிப்ரவரி வரை வாய்க்கால்களில் தண்ணி வரும் சமயங்களில் இருபோக நெல் சாகுபடியும் ஒருபோக நெல் சாகுபடியும் சிறப்பாக மதுரை மாவட்டத்தில் பயிர் செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பாக மழை சரிவராக இல்லாத தருணத்தில் இந்த மாற்று பயிர் திட்டம், குறிப்பாக குறுவைக்கேற்ற மாற்று பயிர் திட்டம் செய்வதன் மூலம் அதிக விளைச்சலை பெற முடியும் என்ற ஆராய்ச்சியானது நமது வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் மதுரையில் என்னுடைய தலைமையின் கீழ் மிக சிறப்பாக 5 வருடங்கள் நடைபெற்றது. அந்த திட்டத்தின் மூலம் நமது பெரியார் வைகை பாசன பகுதியில் மாற்று பயிர் திட்டத்துக்கான பயிர்களையும் ரகங்களையும் கண்டறிந்துள்ளோம். இந்த மாற்று பயிர் திட்டத்தின் நோக்கமானது நெல்லை மாற்றுவதன் நோக்கம் கிடையாது. நெல்லுக்கேற்ற மாற்று பயிர் கிடையாது. நெல் போக மற்ற பயிர்கள், நெல் பயிர் வைக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும் தருணங்களில் வாய்க்கால்களில் நீராக சரியாக தண்ணீர் வராத சூழ்நிலையில் குறுவை பருவமான ஜூன், ஜூலை, செப்டம்பர் போன்ற மாதங்களில் இருக்கும் மழையை பயன்படுத்தி வேறு பயிர்களை பயிர் செய்வதுதான் மாற்று பயிர் திட்டமாகும். இந்த மாற்று பயிர் திட்டத்தின் நோக்கம் ஜூன், ஜூலை, செப்டம்பர் போன்ற மாதங்களில் மழையை பயன்படுத்தி மழைக்கேற்ற இரிகேட்டட் ட்ரை கிராப்ஸ் என்று சொல்லப்படுகின்ற பயிர்களை பயிர் செய்து அதிக விளைச்சலை பெற முடியும் என்ற ஆய்வானது வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் மதுரையில் 2017 முதல் 2021 வரை நடைபெற்றது. இந்த ஆராய்ச்சிக்காக நாங்கள் நெல்லையும் எடுத்துக்கொண்டோம். நெல் கூட பயிர் வகை பயிர்களான உளுந்து மற்றும் பாசிப்பயிறு, தக்கைப்பூண்டு, பருத்தி, எள், தட்டைப்பயிறு போன்ற 10 பயிர்களை அதனுடன் சிறந்த ரகங்களை தேர்வு செய்து 3 வருடங்கள் ஆராய்ச்சி செய்தோம். இந்த ஆராய்ச்சிக்கு மூலக்கூறுகளாக பயிர்கள் ஒரு மூலக்கூறு, மற்றொன்று நீர்ப்பாசனம் 2வது மூலக்கூறாக எடுத்துக்கொண்டோம். முதன்மையானதாக மழையில் நீரில்லா விவசாயம், மழையை நம்பியே மானாவாரி பயிர் போன்று ஒரு மூலக்கூறு. சில விவசாயிகள் கிணற்று பாசனம் இருக்கும். கிணற்று பாசனத்தில் 2-3 தண்ணீர்கள் அவங்க பாசனத்துக்கு ஏதுவாக இருக்கும். அந்த சமயத்தில் அதை ஒரு கூற்றாகவும் பயிருக்கேற்ற நீர்ப்பாசனம் என்ற முறையில் 3 காரணிகளை பகுப்பாய்வு செய்து 2017 முதல் 2021 வரை வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் ஆய்வுகள் செய்யப்பட்டது. இதில் குறிப்பாக பாசிப்பயிரை பொறுத்தவரை கோயம்புத்தூர் 10 என்ற ரகம், கோயம்புத்தூர் 8 என்ற ரகமும், உளுந்தை பொறுத்தவரை வம்பன் 8 என்ற ரகமும் எடுத்துக்கொண்டு குதிரைவாளி 1 என்ற ரகமும், எள்ளில் திண்டிவனம் 7 என்ற ரகமும் பயிர் செய்தோம். இதன் மிக முக்கியமாக சில ஆராய்ச்சி கருத்துக்கள் நம்மளுக்கு வாய்ப்புள்ளதாக தெரிஞ்சது. விவசாயிகள் மத்தியில் கொண்டு செல்வதற்கான வாய்ப்புள்ளதாக தெரிந்தது. குறிப்பாக வாய்க்காலில் தண்ணி வர இயலாத தருணங்களில் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் போன்ற 3 மாதங்களில் மட்டுமே அந்த 3 வருடங்களில் கிட்டத்தட்ட 150 முதல் 230 வரை மழை கிடைத்தது. இயற்கையை தந்த கொடையான இந்த மழையானது 230 மில்லி மீட்டர் வரை கிடைத்தது. இந்த மழையானது 11 மழை நாட்களில் கிடைத்தது மிக அரிதாக இருந்தது. 11 மழை நாட்கள் கிடைத்தது. இந்த 11 மழை நாட்கள் ஏனைய பயிர்கள் பயிர் செய்வதற்கு உகந்ததாக இருந்ததாக கண்டறியப்பட்டது. இந்த ஆராய்ச்சியின் முடிவில் மிக சிறப்பான முடிவுகள் வந்தது. குறிப்பாக மழை இருக்கும் தருணத்தில் வாய்க்காலில் தண்ணி வர இயலாத சூழ்நிலையில் குறுவைக்கேற்ற மாற்று பயிர் திட்டமாக வம்பன் 8 என்ற உளுந்து ரகமும், கோயம்புத்தூர் 10 என்ற பாசிப்பயிர் ரகமும் மிக அதிக விளைச்சலை கொடுத்தது. ஏக்கருக்கு 250 முதல் 350 கிலோ வரை ஏக்கருக்கு மகசூல் கொடுத்தது எங்களுக்கு மிக ஆச்சரியமாக இருந்தது. இது போக எள்ளில் திண்டிவனம் 7 என்ற ரகம் 120 கிலோ மகசூலை கொடுத்தது. நமது பசுந்தாள் உரப்பயிர்கள்
விளைச்சலை கொடுத்தாலும் பயிர் உற்பத்திக்கு அதிகமாக பயன்படவில்லை. நெல் முழுவதுமாக கருகிவிட்டதால் நெல் வந்து மாற்று பயிராக வந்து மழை கிடைக்கும் சூழ்நிலையில் வாய்க்காலில் தண்ணி வர இயலாத சூழ்நிலையில் பயிர் வைக்கிறதுக்கு உகந்தது இல்லை என்ற முடிவுகள் தெரிவிக்கப்பட்டு மாற்று பயிர் திட்டமாக பெரியார் வைகை பாசன பகுதிகளில் வாய்க்காலில் தண்ணி வர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டால் குறுவைக்கேற்ற மாற்று பயிர் திட்டமாக உளுந்து வம்பன் 8 என்ற ரகமும், பாசி பயிறு கோயம்புத்தூர் 10 என்ற ரகமும், அதுபோக சிறுதானிய பயிர்களுக்கு ஆண்டாக 2023 அறிவிக்கப்பட்டு சிறுதானியத்தை பல்வேறு பகுதிகளுக்கு கொண்டு செல்வதில் இந்த வேளாண்மை அறிவியல் நிலையம் மிகப்பெரிய பங்கு வகித்தது. அதன் மூலமாக குதிரைவாலி 1 என்ற ரகம் மதுரை வேளாண் கல்லூரியிலிருந்து வெளியிடப்பட்டது. அதுபோக சிறுதானியத்துக்கான மகத்துவ மையத்திலிருந்து திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து ஒரு ரகம் நாங்கள் தேர்வு செய்யப்பட்டு இந்த ரகங்கள் வந்து மாற்று பயிர் திட்டத்துக்கு மிக உகந்ததாக இருந்தது. மிக முக்கியமாக இதுல பனிப்பயிறு என்று அழைக்கக்கூடிய பனிவரகு என்ற ரகத்தை நாங்கள் தேர்வு செய்து 2வது வருடத்தில் 2018ஆம் ஆண்டில் ஆய்வு செய்தோம். இந்த பனிவரகு பயிரானது 70 நாட்களில் விளைச்சலை கொடுத்ததால் இது வந்து பனிவரகு என்ற ஒரு பனிவரகு 1 என்ற கோயம்புத்தூர் பனிவரகு 1 என்ற ரகமும் இந்த மாற்று பயிர் திட்டத்துக்கான மிகச்சிறந்த ரகமாக கண்டறியப்பட்டது. இதைத் தொடர்ந்து நாங்கள் விவசாயிகள் வயல்களில் மாற்று பயிர் திட்டத்துக்கான வயல்வெளி திடல்கள் மற்றும் முதல்நிலை செயல் விளக்க திடல்களை 2022-23ஆம் ஆண்டு நாங்கள் 15 வயல்வெளி திடல்களில் ஆய்வுகள் செய்தோம். இந்த ஆய்வுகளின் முடிவில் இங்கு கல்லூரியில் கிடைத்த போன்ற முடிவுகளே வயல்வெளி ஆய்வு திடலிலும் கிடைத்தது. நாட்டரசன் கோட்டையில் கும்பலிங்கம், கண்ணன், நடராஜன், சீமான் போன்ற விவசாயிகள் இந்த மாற்று பயிர் திட்டத்தை பயிர் செய்து குறிப்பாக உளுந்து சாகுபடியில் வம்பன் 8 மற்றும் வம்பன் 11 பயன்படுத்தி உளுந்து சாகுபடியில் ஏக்கருக்கு 300 கிலோ அளவுக்கு மாற்று பயிர் திட்டத்தின் கீழ் மகசூலை எடுத்துள்ளார். அவருடைய வெற்றி கதைகளையும் வேளாண் அறிவியல் நிலையத்தின் சார்பாக பதியப்பட்டு மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு பரவலாக்கம் செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக ஒரு விவசாயி வந்து பனிவரகு என்ற ரகத்தை தேர்வு செய்து பனிவரகு சீமான் போன்ற விவசாயி பனிவரகில் வந்து மாற்று பயிர் திட்டத்தை கொண்டு சென்றுள்ளார். அவரும் கிட்டத்தட்ட ஏக்கருக்கு 800 கிலோ அளவு வந்து மகசூல் எடுத்துள்ளார். அவரையும் நாங்கள் வெற்றி கதைகளாக பதியப்பட்டு 2023ஆம் ஆண்டு வயல்வெளி ஆய்வுக்காகவும் முதல்நிலை செயல் விளக்க திடல்களாகவும் மாற்று பயிர் திட்டம் பரிந்துரைக்கப்பட்டது. இந்த திட்டங்கள் வந்து தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு தொழில்நுட்பமும் இது வந்து மாற்று பயிர் திட்டம் குறுவைக்கேற்ற மாற்று பயிர் திட்டம் பரியாறு பாசன பகுதிகளில் குறுவைக்கேற்ற மாற்று பயிர் திட்டமாகவும் வெளியிட்டுள்ளோம். இந்த திட்டத்தை தொடர்ந்து நாங்கள் வேளாண் அறிவியல் நிலையத்தின் சார்பாக மதுரை மாவட்ட விவசாயிகள் பங்கு பெறும் வகையில் பயன்பெறும் வகையில் இந்த திட்டத்தை வந்து பல்வேறு விவசாயிகள் வயல்களில் கொண்டு சென்றும் இருக்கிறோம் என்று பெருமையுடன் வேளாண் நிலையத்தின் சார்பாக உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மேலும் விவரங்கள் பெற முனைவர் இ. சுப்பிரமணியன் அவர்களை 090003428245 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.